ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வித் லவ் மதன் இயக்கத்தில் அபிஷன் ஜீவன், அனஸ்வரா மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தான் வித் லவ். இந்த திரைப்படத்திற்கு இசை ஷேன் ரோல்டன், தயாரிப்பு சௌந்தர்யா ரஜினிகாந்த். நம்ம பலவிதமான காதல் திரைப்படங்களை ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ரோமியோ ஜூலியட் காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பல காதல் திரைப்படங்களை நம்ம திரையரங்குகள் மூலமாக நம்ம பார்த்து தான் இருக்கோம். அதில் எந்த விதமான புதுவிதமான திரைக்கதையை கையாண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பலவிதமான திரைக்கதைகளை கையாண்ட படங்கள் வந்திருக்கு. பார்த்த காதல், சேர்ந்த காதல், சேராத காதல், அழுகும் காதல், கடிதத்தில் காதல், டெலிஃபோனில் காதல், தொடாத காதல், இந்த மாதிரி பலவிதமான காதல் கதைகளை நம்ம தமிழ் சினிமா உலகத்தில் காலமாக பார்த்துட்டு தான் வரோம். அந்த வகையில் இந்த திரைப்படமும் ஒரு புதுவிதமான ஒரு காதல் கதையை சொல்லியிருக்கும் திரைப்படம் தான் இந்த வித் லவ். இந்த படத்துடைய சுருக்கமான கதை என்ன சார்? பள்ளி படிப்பிலிருந்தே ஹீரோயின் அனஸ்வராவுக்கும் ஒரு லவ் இருக்குது, ஹீரோவான அபிஷன் ஜீவன்த்துக்கும் ஒரு லவ் இருக்குது. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே மீட் பண்ணும்போது நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், நானும் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லும்போது பழைய ஹிஸ்ட்ரி ஓப்பன் ஆகுது. ஹிஸ்ட்ரின்னா என்ன, அவங்களுடைய பள்ளி படிப்பில் ஓப்பன் ஆகுது. ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற காதலை சுவாரஸ்யத்தை ரெண்டு பேருமே பரிமாறிக்கிறாங்க. ரெண்டு பேருமே பரிமாறிக்கும் போது எஸ் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோயினான அனஸ்வரா சொல்கிறாங்க. உங்களுடைய காதல் கதையான விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்றது ஹீரோ அபிஷனும் சொல்லிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சரி நம்ம 2 வாரம் பழகலாம், பழகினதுக்கப்புறம் எப்படின்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் நம்பர் பரிமாற போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. நாம் ஏன் பழைய லவரை தேடக்கூடாது, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம இது வரைக்கும் ரெண்டு பேர்கிட்டையுமே லவ்வை சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஒரு இன்ட்ரோல் முன்னாடி ஒரு ட்விஸ்ட்டு வச்சுட்டு போகிறாங்க. என்ன ட்விஸ்ட்டுன்னா, நாம் 2 பேரும் நம்மளுடைய காதலர்களை தேடி கண்டுபிடிச்சி நம்மளுடைய காதலை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவங்க 2 பேரும் இவங்களுடைய காதலர்களை தேடி கண்டுபிடிச்சாங்களா, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன இவங்க காதலை சொன்னாங்களா, அந்த காதலர்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமெல்லாம் வெளியில் வருது. வெளியில் வந்த உடனே இவங்க நினச்சபடி இவங்க முடிவு பண்ண இந்த விஷயம் சக்ஸஸ் ஆகுதா, இல்லை இவங்க 2 பேருமே சேர்றாங்களா அப்படின்றது தான் இந்த படத்துடைய சுருக்கமான கதைங்க. கதை என்னவோ சொல்லும்போது சாதாரணமாக தாங்க தெரியும். உண்மையை சொல்லப்போனால் இந்த கதையெல்லாம் சொல்லும்போது நமக்கு சாதாரணமாக தானே இருக்குது. சார் இது என்ன சார், இது எல்லா படத்துலேயும் வந்த மாதிரி சிம்பிளாக தானே சார் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் அதை திரைக்கதையாக வடிவமைத்த விதத்தில் இயக்குனர் மதன் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்னே சொல்லலாம், நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காதல்ன்ற போர்வையில் என்னென்ன கச்சா முச்சான்னு ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கிறது, ஏடா இதெல்லாம் ஒரு லவ்வாடா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை கேள்வி கேட்கும். அவங்களுக்கே தெரியும் காலேஜ் படிக்கும்போது எப்படி இருப்பாங்க, ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருப்பாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்றலாம் விதத்தில். ஏன்னா காலேஜில் பார்த்தீங்கன்னா பொறுக்கித்தனம் பண்ணிவிட்டு அராஜகம் பண்ணிவிட்டு அடாவட்டி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு எப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பையனை ஒரு பொண்ணு லவ் பண்ணுவா. இதை நம்ம நிறைய பேரே பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் இவங்க என்னென்னா பெருசாக ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் மௌனம் காத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப அராஜகம் பண்ணுறது, அட்டூழியம் பண்ணுறது, ஸ்கூலில் காலேஜில் பெரிய டான் மாதிரி நடந்துக்கிறது, பெரிய கேங்ஸ்டர் மாதிரி நடந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி பொறுக்கித்தனமான விஷயங்கள்லாம் பண்ணாமல் மேம்போக்க கையாண்டிருக்கார் மதன் அப்படின்றதே சொல்லலாம். ஏன்னா ஒரு டீசெண்டான ஒரு காதல் கதையோடு சொல்லியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கே தெரியும் பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் சார் தமிழ் சினிமாவில். சார் பொறுக்கித்தனமாக சுற்றிட்டு இருப்பான் சார் காலேஜில், அவனை பார்த்தா ஒரு ஹீரோயின் லவ் பண்ணும் சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ டீசெண்டாக இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸை உங்களை இதையும் நான் ஏற்றுக்க வைப்பேன்டா பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கிற அளவுக்கு ஒரு அழகான திரைக்கதையை வடிவமைத்த விதத்தில் இயக்குனர் மதன் சாதிச்சிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அபிஷன் ஜீவனத்தோட நடிப்பும் அனஸ்வராவோட இயல்பான நடிப்பும் அழகாக இந்த படத்துக்கு பொரிந்திருக்கு. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதாவது நம்ம 2K கிட்ஸ்னு கூட சொல்லுவோம், இந்த 2K கிட்ஸுக்கு ஏற்ற விதமாக இந்த படத்தை அழகாக வடிவமைத்து கொடுத்துருக்கார் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேன் ரோல்டனுடைய பின்னணி இசை. 2 பாடல்கள் வருது இன்ட்ரோலுக்கு முன்னாடி. அந்த 2 பாடல்களுமே கேட்க முடியாமல் இருக்குது, ரசிக்க முடியாமல் இருக்குது. அதை வடிவமைத்த விதமும் அழகு, ரொம்ப அழகு உண்மையே சொல்லப்போனால். சரி,
என்ன சார் நீங்கள் வந்து பெருசாக பாசிட்டிவ் மட்டும் சொல்கிறீங்களே, இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவே இல்லையா சார் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா நிச்சயமாக சொல்லலாம், நெகட்டிவ் விஷயங்களும் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லா படத்தையுமே நம்ம பாசிட்டிவாகவும் சொல்லிட முடியாது. 100% பாசிட்டிவ்ஸ் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. பட் சின்ன சின்ன அதை சொல்லுவாங்க லாஜிக் மிஸ்டேக்கள், லாஜிக் மீறல்கள் அப்படி ஒன்றா இருக்குமே தவிர, பட் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சார் ஜாலியாக ஒரு 2.5 மணி நேரம் செம்ம ஃபன்னாக இருந்தது சார் படம், நல்லா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு சார் படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏதோ சொல்ல வராங்க, என்னோ ஒன்று போய்கிட்டே இருக்குது, 2 பேரும் வந்து மாறி மாறி அவங்களுடைய பழைய காதல் நினைவுகளை வந்து கூர்ந்து சொல்லிக்கிட்டே வரும்போது வந்து சரி 2ஆம் பாதியில் ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைப்போம். நம்ம உண்மையே சொல்ல போனால் 2ஆம் பாதியை நல்லாவே பண்ணியிருக்காங்க சார். இன்ட்ரோவுக்கு அப்புறம் உங்களுக்கு படம் வந்து வேறு ஒரு கோணத்தில் நகருது அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து 2ஆம் பாதியை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அபிஷன் ஜீவனத்தோடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை இயக்கிய இயக்குனரே வந்து ஒரு ஹீரோவாக பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், எப்பவுமே தமிழ் சினிமா உலகத்தில் பல இயக்குனர்கள் வந்து அவங்க வந்து ஒரு கதாபாத்திரம் எடுத்து பண்ணும்போதோ இல்லை ஹீரோவாக பண்ணும்போதோ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் வந்து அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் எல்லாம் கூட நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அனஸ்வரா அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இயல்பான நடிப்பு, ஒரு இன்ஸ்டாகிராம் புகழாக படத்தில் நடிச்சிருக்காங்க. பட் வந்து அது பெருசாக காட்டல. அது இன்ஸ்டாகிராம் புகழ வந்து இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணுறது பெருசாக காட்டாமல் ஒரு கேரக்டர் அப்படின்ற மதத்தில் மட்டும் அழகாக வடிவமைச்சு அவங்களுடைய சிறப்பான ஒரு பங்கை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். வித் லவ் அப்படின் போது நம்ம பலவிதமான காதல் கதைகளை நம்ம பார்த்து ரசித்த இந்த தமிழ் சினிமா உலகம் இன்னொரு டீசெண்டான ஒரு காதல் கதையை இன்னொரு டீசெண்டான ஒரு மாடுலேஷனில் இன்னும் ஒரு டீசெண்டான ஒரு நடிப்போட வெளிப்படுத்தியிருக்கும் திரைப்படம் தான் வித் லவ். இந்த படத்துடைய கேமராவுக்கும் சரி, இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து டெக்னீஷியனும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பொருத்தியிருக்காங்க அப்படின்றது மட்டும் நம்ம ஷூராக சொல்லலாம். மொத்தத்தில் வித் லவ் இது ஒரு ஸ்ட்ராங் லவ். நிச்சயமாக தேட்டரில் போய்ட்டு படத்தை பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பொண்ணுனா இந்த யோகி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.